வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி. ஸோ உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருந்தாருங்க. ஸோ அது வந்து 9ல் பாதக ஸ்தானத்தில் நீச்சமாக இருந்த செவ்வாய் வந்து புதன்கிழமையிலேருந்து 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. பட் மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள் வராதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு சொத்துக்கள் விற்பனை ஆகிறது. மற்றபடி வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட ஏற்றங்கள்லாம் ரத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து நீச்சமாக இருந்தார். அவர் வந்து 8க்கு வரும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளே கொடுக்கும். பட் ஆனால் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அது குருடைய ஸ்டாரில் போகும்போது அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்காது. பட் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஒரு சொத்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ பழைய வண்டி புது வண்டி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவில் ஏற்படலாம். இல்லைன்னா அம்மா கிட்ட கொஞ்சம் சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாத, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது விருச்சிக ராசிக்காரில் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதினு கேது வந்து 11ல் இருக்குங்க. ஸோ 11ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நல்லா கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் வந்து 10ஆம் தேதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும். தொழில் பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடாவிடமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப. குடும்பத்தில் கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப 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 அவசியங்க. அதுக்கப்புறம் பேராசை கருதி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன் அதில் போகிறேன்னு சொல்லி போட்டு அது பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ 10ஆம் அதிபதியான சூரியன் 3ல் தொழில் பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி பலன்கள் விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது தொழில் வளர்ச்சியில் தொழில் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக சந்திர தசாபதினா பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது பாதகாதிபதியாக இருந்தாலும் பெரிய வெற்றிகள் கொஞ்சம் வந்து வாரத்தின் முற்பதியில் வந்து கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழன் வெளியே நிறைய அலைச்சல் இருக்கும். அதுக்கு எல்லாமே சிறப்பாக இருங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தின்னு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் வராருங்க. ஸோ 8ல் வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து கிளியராக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக வந்து ராகு வந்து 5ல் இருக்கிறது. அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாயாரோட வருமானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, குழந்தைகளை செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 2ல் பார்த்து பேசணும். ஏடாவடமாக பேசுகிறது, கொஞ்சம் வந்து வார்த்தையில் வந்து ஏடாவடமாக பேசுகிறனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது 11ல் இருக்கும். சிறப்பான லாபங்கள் பெரிய லாபங்கள், தொழிலில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான முயற்சியில் பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாகூடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதுல வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ, இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமி வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னோடய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.